இப்போ நம்ம சபரிமலைக்கு ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் வந்து முதலாவது நாள் சபரிமலை வந்து நட திறக்கிறது வழக்கம். இன்னைக்கு நம்ம அந்த சபரிமலையை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. எப்போவுமே வந்து மாலை போட்டு போகிறது அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் நடக்கும். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் போயிட்டுருக்குறோம். இப்போ குமுடியில் நல்ல கிளைமேட்டுங்க. இந்த நேரத்தில் வந்து மணி கரெக்டாக ஒரு எத்தனை மணி இருக்குது, 12:45 ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த 12:45 குமுளியில் இறங்கி டீ சாப்பிட போகிறோம். நல்ல கிளைமேட்டு, மழை எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குது. போய் இனி எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, எங்களுடைய பயணத்தில் நீங்களும் கலந்துக்கணும். ஐயப்பனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாகவே போயிட்டுருக்கணும். வாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரு அருமையான இடமுங்க. குமுளியை தாண்டி வந்தாச்சு. நிறைய காரெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது. ஆனால் இங்கே இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான விஷயத்தை உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் அதை பாருங்கள், பார்த்தாலும் அந்த ஃபீல். இந்த நேரத்தில் மணி கரெக்டாக 2:17ங்க. இருங்க, அங்கே போய் காட்டுறேன், பக்கத்தில் போய் காட்டுறேன். நல்லா இருக்கு. இப்போதைக்கு விடிய காலையில் 4:36 ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் நாங்கள் இருக்கிற இடம் வந்து காரை எங்கே நிப்பாட்டியிருந்தோம்? நிலக்கல்ல நிப்பாட்டிட்டு இப்போ அதே இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னா, இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி பம்பைக்கு போனோம். பம்பையிலேருந்து அங்கே போய் குடிச்சிட்டு ஒரு 7 கிலோமீட்ரு சபரிமலையை நோக்கி நடக்கணும். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம் கரெக்டாக அப்படியே எல்லாம் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை பெஞ்சிட்டு இருக்க டயத்தில் நிலக்கல்ல நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் முக்கியமான வேலை விஷயமாக போயிருக்காங்க. அந்த முக்கியமான வேலை என்ன அப்படின்றத நான் வந்து இப்போ சொல்ல வரும்போது அப்புறமேலும் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து முக்கியமான வேலை விஷயமாக போயிருக்காங்க. அது என்ன நாங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த வேலை முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் பஸ் இங்கே நிற்கும். அந்த பஸ்ஸில் நாங்கள் பம்பை நோக்கி போகிறோம். இன்னொன்று, எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இந்த சைடில் பாருங்களேன். உங்களுக்கு அது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குது. எல்லாருமே இந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட்டிங்க. இந்த பஸ் வந்துச்சுன்னா அது ரொம்ப தூரம் சேர்ந்து போக போகிறோம். இப்படி இந்த மலையில் சட்டம் இல்லாமல் வெட்டியோட பார்ப்போம். நீங்கள் பார்த்த இடம் பஸ்ஸில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டரா? நம்ம 25 கிலோமீட்டரா நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது. நம்ம பஸ்ஸில் வந்து ட்ராவல் டைம் நேரம் எவ்வளோ? 1 நேரம் இருக்குமா? அவ்வளோ. அப்போ 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர் வந்து பஸ்ஸில் வந்து நிலக்கல் அப்படின்ற இடத்துல இருந்து பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கியிருக்கிறோம். பம்பாவில் இறங்கியிருக்கோம். இது இங்கே வந்து நிறைய கூட்டம். அதே நேரத்தில் மழை வேறு வந்துருக்கு. நிறைய பேர் ட்ரெயின் கூட்டத்துக்கு இப்போதைக்கு ஈசன் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 100 ரூபா இருந்து 120, 150 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் எல்லாமே வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து வந்ததுனால எனக்கு இது தேவையில்லாமல் இருக்குது. பட் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இனி இங்கேருந்து பம்பையில் போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க. இந்த மாதிரி கேட்டெல்லாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணாதாங்க தெரியும்.
என்னது எடு 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 விட்டாத பாக்கெட் போடு நல்லா விடுச்சு பம்பை அடிக்கிறது பரவசமானேன் சுவாமி பார்த்து பார்த்து பரவசமானே பார்த்து பார்த்து பரவசமானேன் சுவாமி பார்த்து பார்த்து பரவசமானே காத்துப்பட்ட கற்பூரம் போலே பாதம் பார்த்து கரைஞ்சே போனே சேர்த்து வச்ச வார்த்தைய தொலைச்சே ஒவ்வொரு கோயிலையும் வந்து விநாயகர் வணங்கிட்டு போவோம். அந்த இருக்கக்கூடிய கணபதி இவரை வணங்கிட்டு தான் நம்ம எப்படி பம்பா கணபதி இங்கே இருக்கக்கூடிய கணபதி பம்பா கணபதி வணங்கியாச்சு. இனி ஐயப்பனுக்கு பயணத்துக்கு போவோம். ஊரில் வந்து என்னென்ன வீரர்கள் அப்படியே தரப்பு வரலாறு அப்படியே போகும்போது நீலிமலை ஐயனார் பாதை அப்படின்னு சொல்லி ஐயனார் ரோடு அப்படின்னு சொல்லி 2 வழி. நம்ம இருக்கிறது வந்து நம்ம போகிறது நீலிமலை பகுதியில் இல்லை ஐயனார் மலை பகுதி. அது உங்களுக்கு ஐயனார் ரோடு இந்த பகுதியில் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ரெண்டு வழி பாதை நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று நீலிமலை ஏற்றம், இன்னொன்று ஐயனார் ரோடு. ஸ்ரீ ஐயனார் நம்ம அந்த ஐயனார் ரோடை வந்து இன்னொன்று யானாவளி பாதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த யானாவளி பாதையில் வந்து நம்ம வந்து அதாவது முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது போல முண்டகை வந்துட்டு இருக்குது இந்த யானாவளி பாதை ஐயனார் ரோடு அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் சமதளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது கோயில் வரைக்கும் கொஞ்சம் சமதளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோயில் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். 1.5 கிலோமீட்டர் வர நல்லா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இந்த ரோடு வரது உள்ளே போகும். இப்போ இந்த பாதையிலே நம்ம நிறைய வந்து இப்போ பார்த்துருக்கோம். நிறைய பேர் டோலி ஊற்றிட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் டிராக்டர்லாம் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கு. இந்த மட்டும் இருக்கு. ஆனால் இதுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு ட்ரெயினப் ஆகிப்போங்க.
கஷ்டம் எவ்வளோ வந்துருக்கு தூக்கிட்டு வர்றாங்க. நம்ம தனியாக வர்றதே கஷ்டம். ஆனால் இப்போ நம்ம ஏறி வரோம் ஆனால் தூக்கிட்டு வர்றாங்க வயசானவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஐயப்பனை பார்க்கும்போது சரியாக நம்ம இப்போ கிட்டத்தட்ட சன்னிதானம் ரீச் பண்ணியாச்சு. சன்னிதானம் வந்து குளம் போயிடும். அந்த குளம் பக்கத்தில் வந்து நம்ம நெருங்கிட்டோம். குளத்தை தாண்டி ஒரு குளத்தில் வந்து நீராடி நேராக சன்னிதானம் எவ்வளோ பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கூட்டம் இருக்காங்க. மழை இவ்வளோ நேரம் இங்கே நடந்து வரும்போது மழை இல்லை. இதுக்கப்புறம் மழை வர ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் போய் நீராடிட்டு அது முன்னாடி இந்த மழையில் நாங்கள் நீராடி சவாலான விஷயம். குளிர்காலத்தில் இந்த மழை காலத்தில் வந்து இறைவனை தரிசிக்கிறது போய் இறைவனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் சபரிமலைக்கு, அதாவது சன்னிதானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ்ம குளம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பஸ்ம குளம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த குளத்துக்கு என்ன வரலாறு அப்படின்றதுலாம் வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சிடும். அதோட இங்கே வந்து நீராடிட்டு குளிச்சுட்டு தான் நிறைய பேர் அங்கே சன்னிதானத்துக்கு வந்து போகிறாங்க. இன்னொன்று எங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டாய்லெட்டு இந்த மாதிரி வந்து இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாகவே நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப கூட்டத்தில் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பஸ்ம குளத்துக்கு வரும். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி ஒரு அற்புதமான பகுதி. 18 படிக்கு கீழே நம்ம நின்றுட்டுருக்கிறோம். பக்கத்துலேயே நம்ம நின்றுட்டுருக்கோம். இருமுடி கட்டி வர்றவங்க தான் அந்த 18 படி வழியாக மேலே ஏறி போக முடியும். இருமுடி இல்லாமல் சாதாரணமாக சிறு தரிசனம், அதாவது பொது தரிசனம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய சாதாரண தரிசனத்தில் சுற்றி வரும்போது உள்ள சன்னிதானத்தில் மளிகாபுரத்தம்மன், நாகர்கள், அதே மாதிரி
நவக்கிரகங்கள் இதெல்லாம் வந்து வழிபட்டுட்டு வரும்போது மகா காணிக்கை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தேங்காயை வந்து உடைச்சு வினோதமான வழிபாடு பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். அப்படியே வந்துட்டு இந்த 18 படிக்கு கீழே பார்த்தோம்னா கருப்பன் கருப்பாயி அவர்களுடைய சன்னிதானம் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சன்னிதானத்தெல்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு மனசில் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தோட நம்ம இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வமான ஸ்ரீ ஐயப்பனையும் தரிசித்த ஒரு மகிழ்ச்சியோட இந்த சுற்றுச்சூழல்லாம் பாருங்களேன், அமைதியாக இருக்குது. இந்த ஆலயத்துக்கு என்ன மன கஷ்டத்தோடு வந்தாலும் இறுதியில் நம்ம வந்து போகும்போது இந்த அமைதியான இயற்கையை பார்த்து மனசு அமைதியோட சந்தோஷமாக மகிழ்ச்சியோட நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தோடு நம்மளால் வந்து போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணம் உங்களுக்கும் வந்து கிடைக்கும். நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனையும் இதர தெய்வங்களையும் வந்து தரிசனம் பண்ணுங்க. மனசில் ஒரு நிம்மதியோட இந்த ஆலயத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து சபரிமலையில் இருக்க காட்சிப்படுத்தக்கூடிய இடங்களை ஒரு சில இடங்களை வந்து நான் காட்சிப்படுத்திக்கிறேன். இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்து நிறைய ஆலயங்களை வந்து நம்ம பார்ப்போம். அதில் நிச்சயமாக தெளிவாக என்னால் பல ஆலயங்களை வந்து காட்ட முடியும். அதனுடைய வரலாறுகளை வந்து சொல்ல முடியும். இதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. ஐயப்பனுக்கும் நன்றி.